பென்டென் சீரிஸ்ல ஆம்னிட்ரிக்ஸ் பென் ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்றானான்னு கேட்டா இல்ல தான் நான் சொல்லுவேன். ஆம்னிட்ரிக்ஸ் யூசரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான டிவைஸ் தான் நமக்கெல்லாம் தெரியும். ஆனா ஆம்னிட்ரிக்ஸ்ல இதுக்கும் மேலயும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது தான் உண்மை. ஆம்னிட்ரிக்ஸ்ல மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்கு. இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் பண்றது மூலமா விருப்பப்படுற ஏலியனா டைம் லிமிட்டே இல்லாம வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். நியூ ஏலியனை ஸ்கேன் பண்ணி தன்னோட டேட்டாபேஸ்ல கூட ஆட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நான் இப்ப சொல்ல வருது இந்த மாதிரி ஆம்னிட்ரிக்ஸ் வெப்பனா யூஸ் பண்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் இல்ல. ஆஸ்மித் ஆம்னிட்ரிக்ஸை கிரியேட் பண்ணதோட முக்கியமான நோக்கமே எல்லா உயிர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அமைதியா வாழணுங்கிறதுக்காக தான். ஆனா அந்த பென்னு பயப்புள்ள இதுவரைக்கும் ஆம்னிட்ரிக்ஸை அழிவுகளை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு வெப்பனா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாரும் ஆம்னிட்ரிக்ஸை ஒரு வெப்பனாவும் தான் பாக்குறாங்க. ஆம்னிட்ரிக்ஸால டிசீஸை கியூர் பண்ண முடியுங்கிறத ஹைபிரிட் எபிசோட் நம்மளாம் பார்த்து இருப்போம். ஆனா பென் அதுக்கப்புறம் எந்த ஒரு டிசீஸை கியூர் பண்றதுக்குமே ஆம்னிட்ரிக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணவே இல்லை. ஏலியன் எக்ஸா மாதிரி நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர் பென்னால தடுக்க முடியும். ஆனா அவன் அந்த மாதிரி கூட பண்ணல. முக்கியமா அந்த பென்னு பைப்ல ஆம்னிட்ரிக்ஸை வச்சு யூனிவர்ஸ்ல இருக்க உயிர்கள் கிடையில புரிதல் வரமா என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆம்னிட்ரிக்ஸை வெப்பனா மட்டுமே யூஸ் பண்ற பென்னு கிட்ட ஏன் ஆஸ்மித் ஆம்னிட்ரிக்ஸை கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சுத்தமா தெரியல. இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.